இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக் யூஸ் பண்ணாமல் மைதா ஆட் பண்ணாமல் ஒயிட் சுகர் கொஞ்சம் கூட சேர்க்காம ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் மெயினாக சூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் வந்து ஓட்ஸ், அப்புறம் ஹோல் வீட், அப்புறம் டேட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு கேக் வந்து செய்ய போகிறோம். சரி வாங்க டக்குன்னு ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இது போல் ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஹோல் வீட் ஃப்ளார் வந்து ஒரு 80 கிராம் போல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து டார்க் கொக்கோ பவுடர் ஒரு 20 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த ரெசிபிக்கு நீங்கள் டார்க் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணீங்கன்னா ஃப்ளேவர் வைஸ் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூடவே பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் போல பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் சால்ட் வந்து 1/4 ஸ்பூன்ல பாதி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ட்ரை இன்கிரிடியன்ட்டையும் ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2-3 வாட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ ட்ரை இன்கிரிடியன்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமா வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா ஹீட் பண்ணி மிதமான சூடு இருக்க மாதிரி ஒரு 180 கிராம்ல இருந்து 200 கிராம் கூட நீங்க மில்க் எடுத்துக்கோங்க. இதுலயே வந்து ஒரு 120ல இருந்து உங்களுக்கு சுகர் மேபி கம்மியா வேணும் அப்படின்னா 120 கிராம் டேட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல சுகர் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா 140 கிராம் அளவுக்கு நீங்க டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சீட்லெஸ்ஸா இருக்கணும், கொஞ்சம் சாஃப்டான டேட்ஸா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இது பால்ல போட்டுட்டு நல்லா ஊற வைக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் போல நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நமக்கு பேஸ்ட் மாதிரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நான் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்க போறேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இது கூடவே வந்து 80 கிராம் போல மெல்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பட்டரும் டேட்ஸ் மில்க்கும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பீட்டர் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, நீங்க நார்மலா ஒரு சின்ன விஸ்க்ல கூட மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ முன்னவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்கிரிடியன்ட்டை இந்த வெட் இன்கிரிடியன்ட் கூட சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் படி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ரெடி பண்ண இந்த கேக் பேட்டரை 6 இன்ச் ரவுண்டு பேன்ல ஆட் பண்ணி உங்க ஓடிஜில போத் ராட் டாப் அண்ட் பாட்டம் 2 ராடுமே அட் அ டைமுக்கு ஆன் பண்ணிக்கோங்க. 45 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஓட்ஸ் சாக்லேட் கேக், அதுவும் சுகரே இல்லாமல் ரெடி. ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக நல்லா கூல்டன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இப்போ டீமோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக இந்த கேக்கில் கொஞ்சம் கிராக்ஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் யூஸ்வல் தான், நம்ம கட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணலாம். இந்த கேக் வந்து அப்படியே சூப்பராக ஏரியராக அப்படியே உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி இருக்காது, டென்ஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கேக்கோட ஓவரால் வெயிட் வந்து 500 கிராம் போல் வரும். அதோட இந்த ரெசிபியில் ஓட்ஸ் போட்டிருக்கு, ஹோல் வீட் போட்டிருக்கு, டேட்ஸ் போட்டிருக்கு. இப்போவே செஞ்சு ஒரு 1/2 கிலோ கேக்கையும் ஒன்றா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரே டைமில் சாப்பிடாதீங்க. செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாகவே சாப்பிடுங்க. நம்ம சேனலோட பேர் என்னவோ ஜேகே ரெசிபிஸ், ஆனால் ரெசிபி வீடியோஸ் போட்டே வந்து பல வருஷம் ஆச்சுல்ல. எனக்கு ஆசை வீக்லி வந்து ஒரு 1 or 2 வீடியோஸ் ஆச்சும் நான் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் முயற்சி பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் பேக் டு ரெசிபி வீடியோஸ் எல்லாம் போடுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.